நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலுடை அந்தணர் காணும் நுவலிலே சத்தியம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 11வது அத்தியாயம் சற்புத்திர மார்க்கம். பாடல் 1495. கூச்சித்தல் வாசித்தல் போற்றல் செபித்திடல் ஆசற்ற நற்றவும் வாய்மை அழிக்கின்மை நேச்சிட்டு அன்னமும் நீர் சுத்தி செய்தல் மற்ற ஆசற்ற சற்புத்திர மார்க்கமே ஆகும். மலர் கொண்டு வழிபடுதல், திருமுறைகளை பாடுதல், இறைவனின் பெருமைகளை போற்றுதல், 5 மந்திரத்தை ஜெபித்தல், மனம் மொழி மெய்யால் உண்மையோடு இருத்தல், மனதில் காமம் நெகிழி மழக்கம் ஆகிய குற்றங்கள் இல்லாது மன தூய்மையோடு இருத்தல், சுயநலமற்ற தவத்தை செய்தல், அன்னத்தையும் நீரையும் தூய்மை செய்து அன்போடு இறைவனுக்கு படைத்தல் மற்றும் பலவும் இவ்வாறாக குற்றமற்று இருப்பதுதான் சற்புத்திர மார்க்கம் என்று எவ்வாறு ஒரு 8 விதமான அங்கங்களாக குறிப்பிடுகின்றார் திருமல நாயனார். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 11வது அத்தியாயம் சற்புத்திர மார்க்கம் பாடல் 1496 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றோம். பூசித்தல் வாசித்தல் போற்றல் செபித்திடல் ஆசற்ற நற்றவம் ஆய்வை அழிக்கின்மை நேசித்திட்டன்னமும் நீ சுத்தி செய்தல் மற்றே ஆசற்ற சற்புத்திர மார்க்கம் ஆகுமே. பூசித்தல் வாசித்தல் போற்றல் சேவித்திடல் ஆசற்ற நல்தவம் வாய்மை அழுக்கின்மை நேசித்து இட்ட அன்னமும் நீர் சுத்தி செய்தல் மற்ற ஆசற்றல் சற்புத்திர மார்க்கமாமே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து, இறைவனை உண்மையான தந்தையாக பாவித்து அவருக்கு பூஜை செய்தல், மந்திரங்களை பாடுதல், போற்றி வணங்குதல், தரிசனம் செய்தல், குற்றமில்லாத நன்மையான தவத்தை மேற்கொள்ளுதல், உண்மையே பேசுதல், அழுக்கு இல்லாமல் சுற்றுப்புறத்தையும் தம்மையும் சுத்தமாக வைத்தல், அன்போடு சமைத்து வைத்த உணவை நைவேத்தியமாக படைத்தல், நீரினால் சுத்தம் செய்து சமர்ப்பணம் செய்தல் ஆகிய இவை அனைத்தையும் தாம் செய்கின்றோம் என்கின்ற எண்ணமில்லாமல் இருந்து செய்வதே இறைவனின் பிள்ளையாக தன்னை பாவித்து அவனை அடைகின்ற வழிமுறையாகும். சரவணையா தளத்தில் கொடுத்திருக்கிறது. தேவரம்.org இருக்கிறத பார்ப்போம். அருக்கிய பாத்திய ஆசமானாதி முகமன்களை செய்தலும், தோத்திரம் சொல்லலும், திருமேனியை கண்ணை இமை காத்தல் போல பேணி காத்தலும், வழிபாட்டு முடிவில் மந்திரத்தை பலமுறை கணித்தலும், பசி தாகம் முதலியவற்றை பொறுத்து கொண்டு செயல்களை விரையாது அமைந்து செய்தலும், உண்மையே பேசலும், காம வெகுளிகளாகிய மனக்குற்றங்கள் இல்லாதிருத்தலும், அன்போடு படைக்கப்படுகின்ற அன்னம், பெரிதும் உதவுகின்ற நீர் என்பவற்றையும் செயலாலும் பாவனையாலும் மிக தூயன ஆக்குதலும், மற்றும் இன்னோரன்ன செயல்கள் பலவும் அன்போடும் ஆர்வத்தோடும் செய்யப்படுதலால் கிரியை குற்றமற்ற சற்புத்திர மார்க்கம் ஆகின்றது. இதன் குறிப்புரையாக, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்ற திருக்குறள் 261வது திருக்குறளை சொல்றாங்க. முதலியவற்றை வாளா செய்யாது வழிபாடு பற்றி செய்தலை நற்றவம் என்றார். இட்ட என்பதன் ஈற்று அகரம் தொகுத்தலாயிற்று. இடுதல் என்பது படைத்தல் எனும் பொருட்டாய் அன்னம் என்பதனோடும் உதவுதல் எனும் பொருட்டாய் நீர் என்பதனோடும் இயந்தது. சிறப்புடைய இவ்விரண்டிற்கும் நேசித்தல் கூறவே பிறவற்றிற்கும் அஃது உண்மை தானே பெறப்பட்டது. அன்னமும் எனும் சிறப்புமை நீர் என்பதனோடும் ஏயும். அதனால் பிறவும் சுத்தி செய்யப்படுதல் தானே அமைந்தது. சுத்திகளை 5ஆக கிரியாபாதம் கூறும். அவை பூத சுத்தி, தான சுத்தி,
திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்பன. இவற்றின் இயல்பெல்லாம் கிரியை பற்றிய நூல்களில் காணலாம். இதனால் இவையெல்லாம் அன்பின் வெளிப்பாடாக நிகழ்ந்தலால் கிரியை சற்புத்திர மார்க்கமாக கூறப்பட்டது. இதற்கான குறிப்புரையா அதுல கொடுத்திருக்கிறார். கௌரி அம்மா, வாருங்கள் அம்மா. வணக்கம். நன்றிங்க. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1496. பூசித்தல், வாசித்தல், போற்றல், செபித்திடல், ஆசற்ற நல்தவம், வாய்மை, அழுக்கு இன்மை, நேசித்திட்டு அன்னமும் நீசுத்தி செய்தல் மற்ற ஆசு அற்ற சற்புத்திர மார்க்கம் ஆகுமே. Translation: worshipping, reading, praising, reciting, flawless penance, truthfulness, being without envy, with love and purifying the hamsa are the ways of Satputra Marga. சத்புத்திர மார்க்கம் பார்த்துட்டு வரோம். இறைவனை வந்து தந்தையாக நினைக்கிறது. நம்மள புத்திரனா, இறைவனோட புத்திரனா, சத்தோட புத்திரனா, சத்தியத்தோட புத்திரனாக நம்மளை நினைச்சிட்டு நம்ம வந்து போற மார்க்கம். அதாவது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறது, இறைவனோட எந்த அளவுக்கு அந்த பாண்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நண்பனாக இருக்கிற மாதிரி தானே இறைவனா இருக்கிறது வந்து அந்த ஞானத்துல பார்த்தோம். அப்புறம் இறைவனோட நண்பனா இருக்கிறது, இப்போ வந்து இறைவனோட மகனா இருக்கிற மாதிரி பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து இந்த கிரியை மூலமா தான் நம்ம வந்து இறைவனை பற்றி கொள்வது. அந்த கிரியையாக பார்க்கும்போது செயலாக, கிரியைனாலே செயல், அன்பின் வெளிப்பாடா இருக்கிறது வந்து அந்த செயல்ல வந்து நம்ம காமிக்கிறோம். அதை வந்து பூஜனை செய்யறதாக இருக்கட்டும், அது வந்து நம்ம படிக்கிற பாடலாக இருக்கட்டும், போற்றி பாடுறதாக இருக்கட்டும், மந்திரம் ஜெபிக்கிறது, ஆசற்ற நல் தவம், அந்த மந்திரத்திலே நிலைத்து நிற்கிறது, உண்மையாக இருக்கிறது, நம்ம மனசுல எந்த இறைவனுக்கு எதிரான விஷயங்களை நம்ம கொண்டு வராம இருக்கிறது, அன்புக்கு எதிரான அனைத்தையுமே இறைவனுக்கு எதிரானது தான், அந்த இதை கொண்டு வர்றது. நேசம், அதை அன்பை கொண்டு வரணும். அன்னம் நீ சுத்தி, அந்த நீர் மாத்துறதுன்பாங்களே, அன்னம் படைக்கிறது இறைவனுக்கு அன்புடன். இதை நம்ம அப்பாவை எப்படி கவனிச்சுப்போமோ அதை மாதிரி தான் நம்ம சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு பணிவிடை செய்யறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறது. அதை தான் வந்து நம்ம இறைவனுக்கும் செய்யறோம். இங்க ஆசற்ற சத்புத்திர மார்க்கமா, இது மாதிரி இந்த கள்ளம் கபடம் இல்லாம தூய்மையான அன்போடு அந்த பக்தியோடு நீங்க செய்யற செயல் எல்லாமே இறைவனை தான் போய் சேரும். அந்த முறையில நம்ம வந்து இறைவனை அடையிறது தான். இப்ப கிரியையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நேத்து ஐயா கேட்ட கேள்விக்கும் இது அந்த பதிலாகவும் வரும். எதை வந்து இப்ப கிரியையில கிரியை இருக்கு, யோகம் இருக்கு, ஞானம் இருக்கு இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு அதிலே உள்ள போறோமோ, ஆழமா போறோமோ, அப்ப வந்து அந்த இது வந்து நமக்கு நிறைவேறுங்கிறது தான். இப்ப நம்ம ஞானம் பார்த்துட்டு வரோம். இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அது தோணுச்சு. இப்ப வந்து நம்ம ஒரு மந்திரம், சிவசிவ மந்திரமே எடுத்துக்கலாம். சிவசிவ மந்திரம் இருக்கு. இந்த சிவசிவ மந்திரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம சாதாரணமா சொல்றோம், வாய் வழியா சொல்றோம்னாலே, சிவசிவன்னு சொல்றோம்னா அதுக்கான சக்தி வந்து அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பக்தி மார்க்கமா இருக்கும். அந்த சிவசிவத்தையே நீங்க உணர்ந்து சொல்லும்போது, அந்த பொருள் உணர்ந்து, நம்ம திருமூலரும் சொல்லியிருக்க, கருத்தறிந்து ஓதிடில் ஞான தலைவரே நன்னுவர் என்றேன். அந்த கருத்தறிந்து நம்ம ஓதும் போது அடுத்த லெவல் நம்ம போறோம். சும்மா படிக்கிறதுன்னு இல்லாம அதுல பொருள் உணர்ந்து இன்னும் ஆழமாக போகும்போது அதுல இருக்க சிவமும் சக்தியும் இருக்கிறாங்க. சீனா சிவம், வானா சக்தி அப்படிங்கிறது புரியும். அப்புறம் இன்னும் அதை நான் உணரணும் அப்படிங்கிறப்ப என்னோட நிலை என்ன அப்படின்னு தகுந்த மாதிரி, நான் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்குள்ள இருக்க சிவம் சக்தி பிரபஞ்ச சிவசக்தியோட இணைகிறாங்க, சிவ சிவ அப்படின்னு நான் சொல்லி உணர்ந்து சொல்லும்போது
அது எனக்குள்ள நம்ம எப்ப உணர்றோமோ, அது வந்து ஒரு சத்தியமா நம்ம சொல்ற மாதிரி ஆயிடும். நம்ம நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு இது ரொம்ப உண்மை. நான் வந்து இத உண்மையா நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாரி ஆகும். அதே நான் வந்து இன்னும் அம் சிவ சிவ அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே சிவ சிவ மயமா, சிவசக்தி மயமாக இருக்கு. அதுதான் உண்மை. அதுதான் நிலை. இங்க நானுங்கிறதே இல்ல. இதுதான் உண்மை அப்படின்னு நான் அந்த நிலையிலே இருக்கிறேன்னா, அதுதான் அவேர்னஸ். அதுதான் விழிப்புணர்வு. அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேட். நம்ம அந்த இது வரைக்குமே நம்ம போக முடியும். ஒரே ஒரு சிவ சிவ மந்திரத்த வச்சுக்கிட்டு, நீங்க உணர்தல் அதுல எவ்வளோ ஆழமா போக 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 உற்று உற்று நோக்க ஒளிவிடும் மந்திரம்ன்றாங்கல்ல. அந்த நீங்க எந்த அளவுக்கு இறங்கி இறங்கி அதுல போயிட்டே இருக்கீங்களோ, அதுதான் கிரியை, யோகம், ஞானம். நம்ம அந்த இடத்துலயே நின்னோம்னா அது பக்தி மார்க்கம். அதிலே இறங்கி செயலுக்கு வந்தோம்னா கிரியை. அதிலே இன்னும் இறங்கி உணர்தலுக்கு வந்தீங்கன்னா அது யோகம். இன்னும் இறங்கி அது நான் தான் அந்த சிவசிவமயமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அதுதான் ஞானம். நீங்க எத புடிச்சிட்டு இருக்கோன்றது மேட்டர் இல்ல. அதுல நீங்க எந்த அளவுக்கு நேத்து கிருத்திகா அம்மா கூட சொன்னாங்க இல்லையா? தீவிரமாக நீங்க எதுல போறீங்களோ, நீங்க அத போய் அடைய முடியும். எத புடிச்சிட்டு இருக்கோமோ, அ அது விஷயம் இல்ல. நீங்க அதுல என்ன உணர்றீங்க? என்ன ஒரு விஷயம் இருக்குன்றது தான் முக்கியம். இப்ப நீங்க சாதாரணமா கோபம் படும்போது கூட, நான் சும்மா கத்துறதுன்றது இருக்கு. இப்போ ஒரு இப்ப நானே வந்து இப்ப என் பையன் வந்து ஸ்கூலுக்கு பஸ் வந்துருச்சுன்னா, ஒரு சவுண்ட நான் ரெய்ஸ் பண்ணா, அவன் ஓடி வருவான். பஸ் வந்துருச்சுன்றது தெரியும். அப்ப வந்து அங்க கோவம் கிடையாது. சும்மா நம்ம அந்த ஒரு வாய்ஸ் ரெய்ஸ் பண்ணா தான் அவங்க அந்த பஸ் வந்துருச்சு, ஓடணும். நம்ம வந்து ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, நம்ம போகணுன்றதுக்கு இல்லன்னா சும்மா உட்காந்துட்டு எதையோ பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து சீரியஸா இருக்கோம் அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம வாய்ஸ் ரெய்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து உங்களுக்கு கர்மாவும் எடுத்துட்டு வராது, இதுவும் எடுத்துட்டு வராது. அது வந்து சாதாரண ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்துருச்சு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல இருக்கும். இதே இது நீங்க ஒரு கோவப்பட்டு நீங்க உள்ளுக்குள்ள அத கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அது உண்மை நீ அத சத்தியம்னு சொல்ற மாரி. இப்ப எப்படின்னா, நீங்க படுற கோவம் வந்து நம்ம சொல்லுவோம்ல, என் ரத்தம் கொதிக்குது, என் நெஞ்சு வலிக்குது, அந்த மாரிலாம் சொல்லுவோம். ஒரு கோவம் வந்து இன்னும் ஆழமா போச்சுன்னா, அப்ப இந்த கோவத்துக்கும், இந்த கோவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது எவ்வளவு ஆழமா உங்க உடம்ப அதுதான் பிபி, அதுதான் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லையா? நம்ம கோவத்த அந்த அளவுக்கு நம்ம உள்ள கொண்டு போறது. இந்த நம்ம நம்ம வந்து அ இந்த விஷயத்துல உலகியல் விஷயத்துல நெறைய கெட்ட விஷயங்கள நம்ம ஆழமா அப்படி கொண்டு போறோம் இல்லையா? இத நிறுத்திட்டு, இதெல்லாம் வந்து ஈஸியா எடுத்துட்டு, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஈஸியா எடுத்துட்டோம்னா, நம்ம உள்ள கொண்டு போய் நம்ம நம்ம உடம்பையும் வீணாக்க மாட்டோம், நமக்கு வினையும் சேராது. இதெல்லாம் ஈஸியா எடுத்துட்டு, இந்த இறைவனுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சீரியஸா எடுத்து, அதுலலாம் நம்ம ஆழமா இன்னும் கொஞ்சம் இறங்கி, இறங்கி போக, போக நமக்கு வந்து அது நம்ம இந்த யோகத்துல இருந்து ஞானத்துக்கு போவோம். அப்படியே அடுத்த நிலைக்கு நம்மளால போக முடியும். நம்ம எத புடிச்சிட்டு இருக்கோன்றது இல்ல. நீங்க வெறும் பக்தி மார்க்கத்துல தான் இருக்கிறீங்க. நான் கிரியையில கூட இல்ல. நான் செயல் கூட செய்யல. மந்திரங்கள்லாம் கூட சொல்லல. நான் சாமிய பார்ப்பேன். அவ்வளோதான். அப்படின்னா நீங்க சாமிய போய் கோயில்ல போய் சாமி பார்க்குறீங்க. ஒரு அபிஷேகம் நடக்குது. நீங்க சாதாரணமா பார்க்கும்போது என்ன நடக்கும்? ஒரு அபிஷேகம் நடக்குதா தெரியும். இன்னும் நீங்க ஆழமா பார்க்கும்போது, இன்னும் அத நீங்க உற்று நோக்கும்போது என்னன்னா, அந்த அபிஷேகம் வந்து என்ன நமக்கு நமக்கு தெரியும். நமக்குள்ள வினைகள் தான் சூழ்ந்திருக்கு. அதாவது நம்ம தூய்மையாகணுங்கிறது தான் இருக்கு. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இறைவன் அந்த இறைவனுக்கு அந்த அபிஷேகம் வந்து உங்களுக்குள்ள இப்ப 10 குடம் தண்ணி ஊத்துறாங்க. அதுதான் அபிஷேகம்னு வச்சுக்கோங்க. 1008 குடம் தண்ணி கூட ஊத்துவாங்க. அத்தன தடவையும் நீங்க நினைக்க நினைக்க இந்த எனக்குள்ள இறைவன் வந்து வெளில வராரு. எனக்குள்ள இருக்க மாயையெல்லாம் நீங்கிது. அந்த அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்க இறைவனுக்கு தான் நீங்க உணர உணர அத உணர்ந்து நீங்க அபிஷேகத்த பார்க்கும்போது, அதுக்கு இருக்கிற சக்தி வேற. ஏன்னா நீங்க என்ன உணர்றீங்க? உங்க உடம்புக்கு என்ன சொல்றீங்க? விஷயம்லாம் என்னோட கெட்ட விஷயம்லாம் இந்த தண்ணி மூலமா தூய்மையாகுது. இந்த அடுத்த திரும்ப தண்ணி மூலமா என்னோட கோவம் எல்லாம் போகுது. என்னோட மாயை எல்லாம் விலகுது. எனக்குள்ள இருக்க அந்த பகையெல்லாம் நீங்குது. ஒவ்வொரு குடத்துலயும் நீங்க அத இறைவனோட நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க அத உணரும்போது, அந்த இடத்துல நீங்களுமே தூய்மையாகுவீங்க. இறைவனுக்கு மட்டும் அபிஷேகம் இல்ல, உங்களுக்குமே அந்த அபிஷேகம். ஒரு விஷயத்த சாதாரணமா பார்க்காம நீங்க அத உற்று உற்று நோக்க நோக்க உள்ள உள்ள போகும்போது, அதுவாவே நீங்க தூய்மையாக ஆயிட்டீங்கன்னா, அங்க அங்க நீங்க பார்க்குற இறைவன் வேற இல்ல. நீங்க இந்த பார்க்குற இறைவனும் வேற இல்ல. அங்க இறைவனாக அந்த கருவறையில இருக்கிற இறைவனும் வேற இல்ல. எந்த மார்க்கமும் நீங்க பிடிச்சுக்கலாம். ஆனா, அதுல நீங்க அடுத்த படிக்கு போகணும். அத எப்படின்னா உணர்வுக்கு கொண்டு வரணும். அதனால தான் மந்திரம் சொல்லும்போதும், எது சொல்லும்போதும் நீங்க அதுவாகவே ஆகுற வரைக்கும் நம்ம அத தொடர்ந்து புடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அது கிரியையாக இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கமா இருந்தாலும் சரி,
யோகமா இருந்தாலும் சரி, ஞானமா இருந்தாலும் சரி, அத ஆழமா போய்க்கிட்டே தான் இருக்கணும். நம்ம இந்த மூவிஸ்லாம் சினிமாலாம் கூட பார்ப்போம். ஒரு இறைவன் வர இடம்லாம் இருக்கும்ல. அதாவது இந்த ஓம் சக்தி படம்லாம் நெறைய சக்தி படம்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? "என்ன நல்லா பாரு, இப்ப என்ன தெரியுதா நல்லா பாரு" அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அதாவது இறைவனா நான் காமிக்கிற அந்த இடத்துல வந்து, "என்ன உற்று பாரு உனக்கு தெரியும் நான் யார் வந்திருக்கேன்" அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்து அந்த அவங்க வந்து உத்து பார்ப்பாங்க, கண்ண கசக்கிட்டு பார்ப்பாங்க. அப்படி உத்து பார்க்கும்போது அந்த இறைவனாகவே அவங்க தெரிவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம எப்படி இப்போ உங்கள நான் பார்க்குறேன். உங்கள பார்க்கும்போது நான் நார்மலா பார்க்கும்போது உங்க உருவத்த பார்ப்பேன் இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தேன்னா, உங்களோட நல்ல மனசு, உங்க அன்பு தெரிய வரும் எனக்கு. இன்னும் ஆழமா பார்த்தேன்னா, உங்களுக்குள்ள இருக்க சிவம் தெரிய வரும். அப்ப நான் உங்களோட சிவத்தோட எனக்குள்ள இருக்கிறதும் சிவம், உங்கள்ட்ட இருக்கிறதும் சிவம். நான் அதோட கனெக்ட் பண்ணியிருக்கும்போது, எந்த ஒரு எண்ணமுமே வராது இல்லையா? உங்கள பார்த்து பெருசாவும் நினைக்க தேவையில்ல, நீங்க என்னை விட சின்னவங்களும் நினைக்க தேவையில்ல, நீங்களும் நானும் ஒண்ணு. நம்ம எல்லாரும் அன்புல தான் இணைஞ்சிருக்கோம். இந்த இது நமக்கு புரிய வரும். இந்த எதுக்கு இத சொல்ல வரேன்னா, எந்த மார்க்கத்துல இருக்கிறோம்னாலும் சரி, அத நம்ம ஆழமா கொண்டு போகணும். இந்த உலகியல்ல இருந்து உலகியல் விஷயங்கள்ல இந்த கோவம் இதெல்லாம் வந்து மேலயே நிறுத்திறணும். ஒரு விஷயம் நம்ம சத்தம் போட்டா தான் சில வேலை நடக்குமா, சத்தத்தோடயே நிறுத்திறணும். அத வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போயி நம்ம உடம்பையே இந்த பிபி, சுகர் அந்த மாரியான விஷயங்களுக்கு அத ஆழமா எடுத்துட்டு போகாம, இந்த விஷயத்துல ஆழமாக எடுத்துட்டு போகணும். அப்படிங்கிறத நான் இதுல புரிஞ்சத அப்படியே நான் சொல்லணும்னு நெனச்சேன். அனைவருக்கும் நன்றி. இன்னொன்னு இதெல்லாம் எனக்கு ஆழமாலாம் என்னாலாம் போகத் தெரியாது. நான் வந்து சாதாரணமா தான் என்னால இறைவன பார்க்கத் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் என்னன்னா சரணடைறது. நீங்க இறைவன்ட்ட சரணடைஞ்சிட்டீங்க, எல்லாத்தையும் அங்க குடுத்துட்டீங்கன்னா, நீங்க சாதாரணமா சாமிய பார்த்தாலே அவரே உங்களுக்கு பொருளையும் உணர்த்துவாரு. அதுல இருக்க உணர்வையும் உணர்த்துவாரு. அவராவே உங்கள ஆக்கவும் செய்வாரு. இது வந்து நீங்க நான் வந்து எந்த மார்க்கத்திலயும் இல்ல. நான் சரணடைஞ்சிருக்கேன். நான் அவர் விட்ட வழியில தான் நான் போயிட்டுருக்கேன் அப்டின்னாலுமே, உங்கள அடுத்தடுத்த நிலைக்கு இறைவனாகவே கூட்டிட்டு வர்றது உங்களுக்கு புரியவும் வரும். இது இந்த பாடல பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயங்கள். அனைவருக்கும் நன்றி. விந்தியாம்மா வந்தாங்க. எனக்கு காமிக்கல. வந்தாங்க. இன்வைட் அது குடுத்தது உடனே அவங்க போயிட்டாங்க. நீங்க தொடரலாம். அதுதாங்க சொல்ல வந்தேன். நான் வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் ஏதாவது பத்தி பேசணும்னா சொல்லுங்க. ஐயா மகேந்திரன் ஐயா வந்திருக்கிறாரு. இருக்காங்களா? வர சொல்லுங்க. எனக்கு யாரையுமே காமிக்கல. ஐயா மகேந்திரன் ஐயா நன்றி நன்றி. நன்றிங்க. மகேந்திரன் ஐயா வாருங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பான பகிர்வு, சிறப்பு. நமக்கு திருமந்திரம் எவ்வளவு எளிமைக்கு எளிமையா இருக்கு, வலிமைக்கு வலிமையா, ஆழத்துக்கு ஆழமா அப்படிங்கறது எவ்வளவு பேர் ஆச்சரியமா தான் நமக்கு இருக்கு. சிறப்பு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பாக்குற அந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா, இதோடைய மந்திரம் தந்திரம் 5ஆம் தந்திரத்துல வருது. 5ஆம் தந்திரத்துல சத்புத்திரங்கள் கூட சொல்லலாம். சத் என்றால் இன்னும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், உண்மை, உண்மை வழி, மெய் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பக்கத்துல புதுக்கோட்டை பக்கத்துல மெய் வழி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை கூட அந்த மெய் வழி சாலையாகத்தான் இருக்க வேண்டும். அந்த உண்மை வழியாக அந்த சத்புத்திரன் என்றால் அந்த 2 வகையில வந்து பார்க்கலாம். லெஃப்ட் தங்கம் இந்த போயிட இன்னும் உள்ள போயிட மகளுடைய அது டிரைவிங் பயிற்சியும் இருக்கு. ரொம்ப அழகா நல்லா ஓட்டுறாங்க அப்படின்னு நான் அவங்களுடைய பர்மிஷனோட தான் பேசுறேன். நன்றி. அது சத்புத்திரன் அப்படின்ற பார்க்கும் பொழுது அது எப்படி பார்க்கலாம்? மார்க்கம் என்றால் நமக்கு தெரியும், வழி என்று தெரியும். அதுதான் வந்து எது வழியாக இருக்கணும், உண்மை வழியாக இருக்கணும். இன்னும் முன்னாடி போயிட்டா அப்புறமா அது வந்து எப்படி இருக்கணும், உண்மையின் வழியாக இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். அப்புறம் உண்மையின் வழியும் யாரோட உண்மையோட வழியாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு அந்த சத்புத்திரன் என்பது நம்மளோட இறைவனோட செல்ல குழந்தை நம்ம அப்படின்ற பார்வையில பார்க்கலாம். அல்லது அந்த இறை என்கின்ற ஒரு பெரு நிலை, அது போட்ட அந்த பாதை, நடக்கின்ற பாதையெல்லாம் அதான் நாயகன் சொல். என்னுடைய சொல் நான் எழுதுறது எல்லாமே என்னோடது கிடையாது. அந்த நாயகன் சொல் வார்த்தை அப்படின்னு சொல்லுவாரு, அவருடைய இதுல சொல்லுவாரு. அது மாதிரி இன்னும் நம்ம இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா,
பாடல் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி நம்ம ஒவ்வொருவரும் அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு செல்ல குழந்தை. அதை உணரணும். நம்ம அதை உணரும் பொழுது அந்த அந்த இயற்கை என்கின்ற அந்த உண்மை தந்தை, உண்மை என்றாலும் உள்குடல் மெய் என்று சொல்லலாம். உள்ளுக்குள்ள மெய் தன்மையோடு இருத்தல் அப்படிங்கிறது, அந்த மெய்த்தன்மையோடு நம்ம இருப்பது என்பது நாம் எந்த அளவுக்கு அதோட ஒன்ற முடியும், அந்த ஒருமிக்கின்ற தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருந்து படுத்துக் கொள்ளுங்கள் இங்க பேசப்படலாம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எப்படி அந்த இறையோடு நம்ம ஒன்றாக முடியும் அப்படின்னு பார்ப்பதற்கு எப்படி அதை நம்ம பார்க்கலாம், எப்படி அவரை போற்றணும், எப்படி அவரோட இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப அருமையா சொன்னாங்க கௌரிமா சொல்லும் பொழுது, நம்ம ஒரு அப்பாவை நம்ம எப்படி கவனிச்சுக்கிறோம், அதே போல அப்பா கொஞ்சம் வயது முதிர்வாகும் பொழுது ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. அப்பாவும் சரி அம்மாவும் சரி. அதே போல நம்மளோட குழந்தை அதை எப்படி பார்த்து இது பண்ணணும். அப்ப இன்னும் கூட சொல்ல போனா மனைவிய அல்லது கணவனை, அந்த மாதிரி அன்புக்கு உரியவர்களை நம்ம எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கிறதாகவும் கூட இதை பார்க்கலாம். ஏனென்றால் இறை நாம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறான். அகம் பிரம்மாஸ்மி என்று நமக்குள்ளும் இருக்கிறான், நம்மை சுற்றியும் இருக்கிறான், எல்லா உயிர்களாகவும் இருக்கிறான். எல்லாமாகவும் இருக்கின்ற அந்த இறையை நாம் எப்படி பார்ப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது பூசித்தல், பூசித்தல், வாசித்தல், போற்றல், சேவித்தீடல், ஆசற்றம் நற்றவம், வாய்மை அழுக்கின்மை, பூசித்தல், வாசித்தல், போற்றல், சேவித்தீடல், ஆசற்ற நற்றவம், வாய்மை அழுக்கின்மை, நேசித்த நன்னமுது நீர் சுத்தி செய்தல் மற்று, நேசித்து அன்னம் நேசித்து தன்னமும் நீர் சுத்தி செய்தல் மற்று, ஆசற்ற சற்புத்திர மார்க்கம் மாமே, ஆசற்ற சற்புத்திர மார்க்கம் மாமே, மார்க்கம் மாமே. அதுல அவரு நமக்கு சொல்ற அந்த ஒரு தன்மையை பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று பூசித்தல். பூசித்தல்னா என்ன? சும்மா ஏதோ மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு அங்க அந்த ஒரு அவசர அவசரமா அந்த இறை முன்னாடி நின்று, அந்த பூஜை ரொம்ப முன்னாடி நின்று அப்படி பண்றது அப்படின்னு கிடையாது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே பூஜை தான். நம்மளுடைய பாரதி ஒரு இடத்துல சொல்லுவாரு, செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். அப்படின்னா என்ன நினைச்சாலும் அடைய முடியுமா? அப்ப சொல்லுவாரு, அப்ப அந்த அந்த தவம் என்ன தெரியுமா? அன்பில் சிறந்த தவம் என்பது இல்லை அப்படிங்கறத ஒன்று. அப்ப அன்பாக இருத்தலே தவம் தான். அப்ப அந்த அன்போடு நாம் எதையெல்லாம் மனமுற்றி செய்கிறோமோ, வேதாத்திரி மகரிஷி ஒரு இதுல குறிப்பிடுவாங்க, எப்படின்னா நாம் தவம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சமையல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சமையல் பண்ணும் பொழுது எதுக்கு எவ்வளவு உப்பு போடணும், எதுக்கு எவ்வளவு நேரத்துல அதை இறக்கணும் அப்படிங்கிற கவனத்தோடு நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா அதுவும் தவம் தான். அப்ப செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பூசை போல செய்வணும் அப்படின்றது. பூசை என்பது இறையை தொழுவது மட்டுமல்ல, நாம் செய்கின்ற செயல் எல்லாவற்றுமே நாம் எந்த அளவுக்கு நாம் அதோடு மனமொற்றி செய்கிறோம், எண்ணங்களை ஒற்றி செய்கிறோம், அதோடு ஒருங்கி நின்று செய்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்ப அதுல நம்ம மிக சரியாக செய்யறோம் அப்படின்னா, அப்போது நாம் அந்த செயலை மிக சிறப்பாக அதனுடைய நன்மையில், அதனுடைய ஒருமையில் நம்மால் ஒன்ற முடியும், உயர முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, ஒன்று நாம் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் அதோடு மனதை அது முழுக்க முழுக்க அதுவே நிலையாக, அதுவே ஒரு நினைப்பாக நாம் செய்கின்ற ஒன்று. அது செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம அதுக்காகவே நம்ம உருக்கி நம்ம செய்யும் பொழுது அது நன்மையை மட்டும்தானே கொடுக்கும். அப்போது பூசித்தல் ஆச்சு. வாசித்தல், வாசித்தல் அப்படிங்கிறத நம்ம பல வகையில பார்க்கலாம். சரி, ஒரு புத்தகம் எடுத்து வாசிக்கிறோம்,
மனிதர்களையும் வாசிக்கலாம், இயற்கையை வாசிக்கலாம், நிறைய வாசிக்கலாம். அப்ப வாசித்தல் என்பது என்று சொன்னோம் அப்படின்னாவே நம் வாய் மூலமாக போதித்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லது வாய் மூலமாக நம்ம என்ன சொல்றோம், ஒரு மந்திரத்தை வந்து சொல்றோம். ஒரு நமக்கு பிரியமானவர்களுடைய பெயரை சொல்லி நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு வாசித்தல் தான். அப்ப ஒன்றை வந்து நாம் ஒரு மனதார, அதனாலதான் வந்து உங்களுடைய வார்த்தை வாழ்க்கையாகும் என்று சொல்வார்கள். அப்ப அந்த வாய் என்பது நம்மளுடைய கோபுர வாசல் என்கிறார் இன்னொரு இடத்துல வந்து நம்மளோட திருமணம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம அதன் மூலமாக அந்த கோபுர வாசல்ல இருந்து வருகின்ற அந்த சொல் எவ்வளவு ஒரு பலமானதாக இருக்க வேண்டும், எவ்வளவு நலமானதாக, எவ்வளவு நன்மை கூறுகின்ற வழியாக இருக்க வேண்டும் என்று நம்ம அந்த மனசுல பார்க்கணும். அப்ப அந்த வாசித்தல் என்பது நாம் எதெல்லாமே சொல்றோமோ, நான் சொல்லுகின்ற சொல்ல எல்லாமே அந்த நாயகன் சொல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பார்வையில இருந்து வச்சு பார்க்கும் பொழுது அது உண்மையிலேயே நன்மையை மட்டுமே செய்யும். அப்போது வந்து அந்த வாசித்தல் என்பது நாம் எப்படிலாம் அந்த இறையை பார்க்கிறோம் அப்படிங்கிறது. அதே போல போற்றல் அப்படின்னா அதனுடைய மேன்மையை போற்றுதல் இப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஒரு கிராட்டிடியூடோட அது இருக்கிறது. அது நினைக்கும் பொழுது இப்ப அம்மாங்கிற ஒரு உணர்வு எவ்வளவு ஒரு பேரு உணர்வாக இருக்கும் இல்ல, ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே ஒரு என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அப்போ அது எல்லாவற்றிலும் எப்படி நான் அந்த இறையுடைய ஒரு தன்மை எப்படி சொல்றது, எல்லாவற்றிலும் இருக்கிறான். தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான், இந்த புல்லில் இருக்கிறான், அந்த மரத்தில் இருக்கிறான், அந்த மலையாக இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான் அப்படின்றான். அப்போ எல்லா உயிர்களிலும் இருக்கிறான், எந்த சூழலிலும் இருக்கிறான். அப்போ எல்லாமாகவும் இருக்கின்றான், வலியிலும் கூட எனக்கு வலிமை கொடுப்பவனாக இருக்கிறான். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதுதான் வந்து நிஜமான போற்றல். அப்ப போற்றல் என்பதான் சும்மா நம்ம பேருக்கு அப்படியே எல்லாம் சொல்றது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அத உளமாற சொல்றோம் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து சேவித்திடல் அப்படின்னா என்னன்னா, நம்ம கண்கள் திறந்து பார்க்கும்போதுதான் சொல்லுவார்கள். இந்த மாதிரி ஒரு கவிதையில சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாலையில் 2 பரிசுகளை திறந்தேன், அந்த 2 பரிசுகள் எனக்கு பல கோடி பரிசுகளை தந்தன. அது 2 பரிசு திறக்கிறோமா, அது திறக்கும் பொழுது அது இன்னும் பல கோடி பரிசுகளை திரும்ப தருதான். அப்புறம் என்னன்னா அதுதான் தரிசனம். அப்போ இறை தரிசனம் என்பதும் கூட நாம் எப்படி தரிசிக்கிறோம் என்பது. அந்த ஒரு குழந்தைய நம்ம வந்து புதிதாக பிறந்த குழந்தையாகட்டும், நம்ம வீட்டுல அல்லது அன்புக்குரியவர்களை வந்து பார்க்கும். அப்ப வந்து எவ்வளவு ஒரு பேரன்போடும் பேரும் மகிழ்வோடும் வந்து அவங்கள வந்து பார்ப்போம். அது மாதிரி இறையை தரிசிக்கும் பொழுது என்ன மாதிரி தரிசிக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய அறிவியல், ஒரு நுண்ணறிவியல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப அதனாலதான் நம்ம கோயில்கள்ல வந்து அது நல்ல ஒரு அலங்காரம் செய்து அதுக்கான ஒரு நல்ல நறுமணம் இருப்பதாக வைத்துக்கொண்டு அது நல்ல ஒரு ஒளி பொங்குவதாக அதுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றி வைப்பது, இது மாதிரி எல்லாமே தான். ஒரு நம்ம வீட்டை கூட எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறோம், அதனாலதான் சொல்லுவாங்க சுத்தமாக வைத்திருப்பது என்பதே கூட வந்து நம்மளுடைய வழிபாடு என்று சொல்லுவார்கள். நம்மை நாமே வந்து அகச்சுத்தம் புறச்சுத்தம் செய்து கொள்வதும் கூட ஒரு வழிபாடு தான். அந்த மாதிரி இப்ப சேவித்தல் என்பது நமக்கு முழுக்க அந்த நமது கண் பார்வையில் என்பது வெளிக்கார் பார்வை மட்டுமல்ல, உள் கண் பார்வையாகவும் கூட பார்க்கும் பொழுது, அதே போல கேட்பது, கருதுவது, மொழிவது எல்லாமாகவும் இருக்கின்ற ஒரு நிலைதான் அந்த சேவித்தல் என்கின்ற நிலை. பெரியவர்களை சேவித்தல் அப்படின்னா என்ன சொல்றோம், ஒவ்வொரு நாளுமே வந்து எழுந்து நம்ம ஒரு இடத்துக்கு வெளில போறதுக்கு முன்னாடி அம்மா அப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா. அப்ப அதுவும் கூட சேவித்தல் தான். பெரியவர்களை சேவித்து விட்டு செல்லுங்கள் அப்படின்னா அவர்களை மனதார அப்படியே பார்த்து, அம்மா நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா, அம்மா அப்பா, அது முழுக்க அப்படியே பார்த்து அதுவும் கூட ஒரு இதுதான். அப்போ நாம் ஒன்றை பார்க்கும் பொழுது நாம் எப்படி வந்து அதை பார்க்கிறோம், அது முழு பார்வையாக, ஒரு முழுமையான பூரணமான பார்வையாக பார்ப்பது, அதுதான் அந்த தரிசனம் அப்படிங்கிறது. தரிசனம் என்பது வெறுமனே சரி இது ஒரு அழகா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நமக்கு கண்ணுக்கு தெரிந்து பார்க்கின்ற பார்வையும் இல்லாம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற பார்வையிலும் கூட அதோடைய அருமையை வந்து சேவித்தல். அப்புறம் ஆசற்ற நற்றவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆசி என்றால் நமக்கு தெரியும், ஆசிரியர் அப்படின்னா குற்றத்தை போக்குபவர், ஆசிரியர் அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்னன்னா, இந்த ஆசு நிலை என்பது ஒரு வகையில் ஒரு ஒரு வள்ளலார் ஒரு இது சொல்வார்கள், அந்த மும்மலங்கள்
மூத்த மலமாக எல்லாவற்றுக்கும் முதல் மலமாக இருப்பது அப்படின்றது ஆணவம். அந்த ஆணவம் என்பது என்ன செய்யும் மனிதர்களை அப்படின்னா, ஒரு மறைப்புத்தன்மையை கொண்டு வந்துருவோம். மறைப்புத்தன்மைனா எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது நான் மட்டும்தான் இருக்கேன், இங்க எவ்வளவு கோடி மக்கள், எத்தனையோ கோடி உயிர்கள் இருந்தாலும் கூட அந்த மனம் ஏற்படுத்தி அந்த ஆணவ மனம் என்பது நம்மை மீறி எல்லாவற்றையும் மறைச்சிடும். அப்ப அந்த மறைப்பு இருக்கும் பொழுது அதுவும் ஆசு என்று சொல்வார்கள். அப்போ அந்த ஆசு நிலையை நம்ம எப்படி போக்குவது? அப்ப இறையை நம்ம வணங்கும் போதும் கூட ஒன்று குற்றமற்ற நிலையாக நம்ம வைத்துக்கொண்டு வணங்குவது, இன்னொன்று நமக்கு ஒரு அகந்தை இருக்கக்கூடாதான். என்ன மாதிரி யாருமே இப்படி அப்படின்ற மாதிரி, அல்லது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அதுதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப திருவிளையாடல எவ்வளவோ பல இது நம்ம நாயன்மார்களுடைய கதைகள் பாக்குறோம். நிறைய பார்க்கும்போது கண்ணப்ப நாயனார் அவருடைய கால்ல பட்டு நம்ம கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு இதுவா இருக்கு இல்லையா? ஆனா அவரு முழுக்க பூசணையோட தான் பண்ணுகிறார். அப்படி பண்ணும் பொழுது, ஏன்னா இன்னொரு கண்ணு குத்திட்டோம்னா இன்னொரு கண்ணை எடுக்கும் பொழுது நம்ம எந்த இடத்துல கரெக்டா கண்ணு வைக்கணும்னு தெரியணும்ல. அப்போ அதுக்காக அவர் என்ன செய்யறாரு, அந்த இடம் பாக்குறதுக்காக ரொம்ப இன்னசென்ட்டா அந்த காலடியில வைத்து அந்த இதுல வைத்து பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல குற்றம் என்பது அவருடைய மனதில் இல்லை, மற்றது இல்லை. பார்ப்பவர்கள் பார்வையினா அப்படி மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியலாம். ஆனா அங்க குற்றமற்றதாக இருக்கு. இன்னொன்னு, தான் தான் பெரிய உள்ளதுலயே பெரிய ஆள் அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு எந்த ஆணவமும் கிடையாது. இப்ப இந்த மாதிரி பூஜை பண்றது அப்படிங்கிறது அப்போ அதன் மூலமாக செய்கின்ற தவம், நற்றவம், நல்ல ஒரு தவம். அப்படின்னா என்னன்னா, நாம் அன்போடு இருத்தலே கூட ஒரு பெரும் தவம் தான். அதே போல நம்ம இதுதான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற அதே முனைப்போடு நம்ம செயல்பட ஆற்றுகிறோம் என்றாலும் அதுவும் ஒரு தவம் தான். அப்போது அந்த ஒரு தவம் இருப்பது வாய்மையாக இருப்பது, இதை பற்றி நம்ம முன்னாடியே சொன்னோம். அதே மாதிரி அழுக்கு இன்மைனா நான் சொன்ன மாதிரி இந்த ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலம் மட்டும் கிடையாது. பல மலங்கள் நம்மோட இருக்கு. இந்த மாதிரி அம்மா சொன்ன போல அந்த மாதிரி கோபம் அல்லது மற்ற இது எல்லாமே நாம் அந்த இறை உணர்வோடு நெறியோடு நம்ம இல்லை அப்படின்னா அது நம்மளை பிடிச்சுக்கும். நமக்கு அதுக்கு நம்ம சிறைப்பட்டு இருக்கிறோமா, அல்லது நம்ம பேரன்புக்கு நம்ம அந்த ஒரு ஒளியோடு நம்ம பார்க்கிறோமாங்கிறது தான். அப்போ நம்ம கிட்ட இருக்க அழுக்கை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி தினம் நம்ம பல் விளக்கும் போது அந்த வாய் தூய்மையாகிறது, பற்கள் தூய்மையாகிறது, உள்ளுக்குள்ள உள்ள எல்லாமே என்னன்னா, அதே மாதிரி நம்மளுடைய தினம் குளிப்பது, நம்மளுடைய ஆடைகளை அசுத்தம் நீக்குவது என்பதெல்லாம் நம்ம புற தூய்மை நிறைய செய்யறோம். அக தூய்மை செய்கிறோமா? அப்ப அந்த அழுக்கு இல்லாமல் இருப்பது என்ன? மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அப்படின்றாங்க. அப்ப அறம் அப்படின்னா என்னன்னா, மனசுல கூட திருடணும்னு நினைச்சேன். என்னோட கண்ணன் ஐயா ஞாபகம் வராங்க. என்னுடைய 6வது படிக்கும் பொழுது அதை கூட இங்க ஒரு பையன் இருக்காங்க. அவரோட சொல்லுவாரு, அதாவது 6வது படிக்கும் பொழுது அந்த தூங்கு மஞ்சு மரத்துக்கு கீழே ஒரு மரத்தடி நல்ல எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு. அப்ப அந்த இது ஞாபகம் இருக்கு இன்னும். ஒருத்தன் திருடன்ங்கிறது திருடனுக்கு அப்புறம் திருடன் ஆகல, திருடணும்னு நினைக்கிறான்ல அப்பவே திருடன் ஆயிட்டான் அப்படிம்பாரு. அப்ப அதுதான் மனத்துக்குள் மாசு இருப்பவன். மனத்துக்குள் மாசு இல்லாமல் இருப்பவன் அப்படிங்கிறதுதான் இந்த அழுக்கின்மையை நமக்கு திருமூலர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நேசித்து நம்ம செய்யும் பொழுது எதையுமே நேசித்து செய்யணும். ஒரு என்னப்பா நம்ம வெளியில சாப்பிட்றதுக்கும் வீட்டுல சாப்பிட்றதுக்கும் என்னப்பா வித்தியாசம்? எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ ஒரு ரசம் வச்சாலும் வீட்டுல வைக்கிற ரசம், அம்மா வைக்கிற ரசம், மனைவி வைக்கிற ரசம், மகள் வைக்கிற ரசம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களா இருக்குல்ல. இது நம்ம வெளியில இருக்குன்னா ருசி இருக்கலாம், அதே இன்கிரீடியன்ட் தான், அதே ஸ்டெப் பை ஸ்டெப், அதே இது எத்தனைலாம் போடணும். ஆனால் வீட்டில் சமைக்கும் பொழுது என்னென்ன நடக்கிறது என்றால், நேசிப்போடு அது சமைக்கப்படுகிறது. அப்ப நேசிப்போடு சமைக்கப்படும் போது அந்த அன்பு என்பதும் ஒரு பெரிய இன்கிரீடியன்ட் ஆயிடுது. அப்ப அந்த மாதிரி அன்னம் அப்ப அதுக்குதான் சொல்றாங்க, எப்படி அந்த அன்னம் பெரிய இதுவா கூட இருக்கணும்லாம் கிடையாது. சிம்பிளான ஒரு பொங்கல் கூட வச்சு அட்டை பண்ணலாம், வெண்பொங்கல் மாதிரி வச்சு பண்ணலாம். இல்ல ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நீங்கள் செய்தாலும் கூட பரவாயில்ல. ஆனா அது நேசித்து இட்ட அன்னமாக இருக்க வேண்டும். அப்புறம் என்ன, நீர் சுத்தி செய்தல். நீரை விட மிகப்பெரிய சுத்தி இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீர் சுத்தி செய்யும். சுத்தி என்றால் சுத்தம் செய்யும். நம்மளோட உள்ளுக்குள்ளையும் சரி வெளியிலும் சரி அதிகாலை எழுந்தவுடன் நம்ம தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு தொழுகையாகவே நினைச்சு செய்யணும். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற
ஆர்கனுக்கு இந்த தண்ணீர் அருந்தும் பொழுது அது உள்ளுக்குள்ள அந்த ஒரு எலக்ட்ரோலைட்டை உருவாக்கி அது உருவாக்குகின்ற அது ஒண்ணு ஆற்றல் கொடுக்கும். அதே சமயம் சுத்தப்படுத்தும். அந்த நீர் சுத்தி என்பது அதனாலதான் வான் சிறப்பு என்று ஒரு தனி அதிகாரத்தையே நமக்கு வள்ளுவர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த சுத்தி என்பது தண்ணீரை எடுத்து நீ அப்படி அந்த விழாவும் பொழுது அதோடு நம்ம பண்ணும் பொழுது ஒன்று நம்மை சுத்தம் செய்து கொள்கிறோம், சுற்றியும் சுத்தம் செய்கிறோம். அதான் சொல்லுவாங்க, அந்த வீட்டுல அல்லது சிலர் வீட்டு போன பிறகு அல்லது வீட்டுல ஏதாவது ஒரு இது நடக்குதோ இல்ல வேற மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி எல்லா சமயத்திலையும் இந்த நீர் சுத்தி செய்வது என்பது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அப்ப அந்த நீரை வைத்து நம்ம வணங்கும் பொழுது அதோடு நம்மளுடைய எண்ணம் பண்ணும் பொழுது அது நம்மளுடைய ஒரு பெரிய மெமரைசர். அது மெமரியை சேர்த்து வச்சுக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம அதை மேனிஃபெஸ்ட் ஏதாவது பண்ணணும், உங்களுடைய கனவுகள் வெல்லணும் அப்படின்னா கூட தண்ணியை முன்னாடி எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு மன தூய்மையோடு நீங்க அதோட நீங்க பேசலாம். அந்த தண்ணீரோட நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அந்த தண்ணீர்ல ஒரு ஆற்றலை பெருக்கி அந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம். அதனாலதான் அந்த பூஜையில செய்யும் பொழுதோ அல்லது நம்ம அந்த கும்பாபிஷேகத்திலாம் அந்த நீர் இது பண்ணும் பொழுது நம்மளோட தலையில அந்த தண்ணீராவது வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவே அந்த கோயில்ல இருந்து அல்ல அந்த ஊருக்கும் அதுக்கு சம்பந்தமா இருக்கா இல்லையா அந்த குழந்தை அப்பெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. அது ஏன்னா அந்த நீர் என்பது நமக்கான அகச்சுத்தம் ஆன்ம சுத்தம் அடைகிறது என்கின்ற அளவில் அது பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த நீர் சுத்தி அப்படிங்கிறது இங்க மிக அருமையாக சொல்கிறார். அதோடு சேர்ந்து நீர் சுத்தி செய்தல் மற்ற இது மாதிரி இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மற்ற இது எல்லாமே எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. மறுபடியும் நான் முன்பு சொன்னது போல ஆசு அற்றலாக செய்யுங்கள், ஆணவம் குறைத்து ஆணவமற்ற நிலையில் நீங்கள் அவருடைய பிள்ளையாக நான் என்னோட அப்பாவை நான் பாத்துக்கிறேன். என்னோட அதாவது அதுல ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் தான் அது ஒரு சில இடங்கள் இந்த ஐயப்ப பூஜை சமயங்கள்ல பார்ப்போம். சில பேர் ரொம்ப தடபடலாம் நிறைய சாப்பாடு போட்டு அப்படி இப்படி அது ஒரு அன்புல ஒரு இதுல செஞ்ச அன்னதானமாகவும் இருக்கலாம். ஆனா ஒரு சிலர் இந்த போட்டிக்காக பண்ற மாதிரியும் சில இடங்கள்ல பார்த்திருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கு நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்தாலும் கூட அது மிகப்பெரியது. ஆனா நான் செஞ்சு காட்டுறேன் பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணவத்தோட அதை செய்யறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய இதாக ஈடுபடாது. அப்போ அந்த ஆணவமற்ற நிலையில் அந்த ஆசு அற்றல் நிலையாக நாம் செய்ய வேண்டும். அந்த ஆசு அற்றலாக நம்ம செய்யும் பொழுது ஆணவமற்ற செய்யும் பொழுது அதுதான் நமக்கு சத்புத்திர மார்க்கம் ஆமே அப்படிங்கிற அதை அறுதியிட்டு சொல்லுதல் தான் ஆமே. நிறைய இடங்கள்ல திருமருளை பயன்படுத்துவது இந்த அறுதியிட்டு உறுதியாக சொல்வது என்பதுதான் அந்த ஆமே. நிச்சயமாக இதுதான் இப்படித்தான். அது எப்படி அப்போ சற்புத்திர மார்க்கமாக ஆகிவிடுகிறது. அதாவது உண்மையை நோக்கிய அந்த உண்மை பயணத்துக்கு நாம் இந்த பக்தியை ஒரு பயணமாக ஆக்கிக் கொள்கிறோம். நாம் நல்ல அதுக்கான ஒரு பயணியாகவும் இருக்கிறோம் என்பதுதான். அந்த பயணத்தோடு செல்லும் பொழுது நிச்சயமாக அந்த ஆன்ம பயணம் வெற்றி பெற்றே தீரும் அப்படிங்கிறது தான் ஆமே அப்படின்றத உறுதியிட்டு சொல்கிறார். நன்றி நன்றி. நீண்ட ஒரு விளக்கமாக சென்று விட்டது, பொறுத்துக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி. இந்தியாமா வாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1496வது திருமந்திரம். தந்தையாக தலைவனை வழிபடல். திருமந்திரம். பூசித்தல், வாசித்தல், போற்றல், செபித்திடல், ஆசற்ற நற்றவம், வாய்மை அழுக்கின்மை, நேசித்திட்டு அன்னமும் நீ சுத்தி செய்தல் மற்ற ஆசற்ற சர்புத்திர மார்க்கம் ஆகும். இறைவனுக்கு பூசை செய்தல், அவனுடைய போற்றிகளை பாடுதல், படித்தல், அவன் புகழை போற்றி வணங்குதல், அவன் திருப்பெயரை தியானம் செய்தல், குற்றமற்ற நல்லொழுக்கமாகிய தவத்தை மேற்கொள்ளல், உண்மையே பேசுதல், பொறாமைப்படாமை, உள்ளன்போடு தன்னலமற்று ஆன்ம சுத்தியனும் புலன்வழி தூய்மையாக அன்னப்பறவை போல தீமையை விலக்கி நன்மையை கொள்ளுதல், குற்றமற்ற செயல்கள் செய்து ஒழுகுவது ஆகிய நல் இயல்புகளே சத் புத்திர மார்க்கமாகும். ஆசு குற்றம், வாய்மை உண்மை, அழுக்கின்மை, பொறாமைப்படாதிருத்தல்,
நேசித்து விரும்பி அன்னமும் அன்னப்பறவை போல நீ சுத்தி செய்தல் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல். அன்னமும் நீ சுத்தி செய்தல் என்பதற்கு ஹம்சபாவனை செய்தல், நெய்வேத்தியம் செய்தல் என்று பொருள் கொள்வாரும் உண்டு. கழக வெளியீட்டில் மகன்மை நெறி நிற்பார்க்கு திருமுறை வழியாக வழிபாடு செய்தலும், திருமுறை எழுதுதல், அதனை ஓதுதல், அறுவகை போற்றி தொடர் புகன்று அர்ச்சித்தல், திரு ஐந்தெழுத்தை கணித்தல் ஆகியவையும் குற்றமறச் செய்யும் நற்றவமாகும். வாய்மையும் அழுக்காறு இன்மையும் கை கொள்ள வேண்டிய தூய்மைகளாகும். அன்பு அமைத்து படைப்பு குலைத்தல் நைவேத்தியமாகும். திருமுழுக்கு முதலியன திரு உருவின் மாட்டு செய்தல் தூய்மையதாகும். இவற்றோடு இணைந்த மற்றவையும் மகன்மை நெறியாகும். போற்றி தொடர் திருநாவுக்கரசு நாயனார் பாடியருளிய போற்றி திரு தாண்டகம் 5, திருவாதவூர் அடிகள் பாடியருளிய போற்றி திரு அகவல் 1 ஆக 6 திருமுறைக்கண் தனி முதன்மையாக காணப்படுகின்றன. இவை முறையே ஐந்தொழிற் தனிமைக்கும் ஒருங்காம் இனிமைக்கும் வாய்ப்பாக அமைந்த அருளிப்பாடாகும். தனித்தனி ஐந்தொழிற்கு முறையே பிள்ளையார், முருகவேல், ஆலமர் கடவுள், அம்மை, சிவக்கொழுந்து ஆகிய ஐம்பெரும் படிமங்களுக்கும் ஆம். திருவாசக போற்றி திரு அகவல் ஐம்பெரும் தொழிலும் ஒருங்கு காணப்படும். அம்பலவான அரும் பெரும் படிவத்துக்கு ஆம் போற்றி திரு தாண்டகங்களின் முதல் நினைப்பு முறையே வருமாறு: பொறை உடைய எல்லான் பாட்டான வேற்றாகி கற்றவர்கள் உண்ணும் என்பனவாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. நேரம் கருதி திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமலரின் கூற்று கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம்.